லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சொல்லி அடித்த அபிசித்தர் தர்மம் ஜெயிச்சிருச்சு. எனக்கு சிறப்பான நடைபெற்ற ஜல்லிக்கட்டுல முதல் பரிசு கார் பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கைக்கு வந்த மஹிந்திரா தார் கார் தூக்கி வைத்து கொண்டாடிய மக்கள். மீண்டும் வெடித்த சர்ச்சை. கீழக்கரை ஜல்லிக்கட்டில் சலசலப்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ளது கீழக்கரை. இந்த பகுதியில் 62.78 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டபடி ஜனவரி 24 திறந்து வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். 16 ஏக்கரில் 1 லட்சம் சதுரடி பரப்பளவில் 3 தளங்களாக நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சிலை மற்றும் காளையுடன் இருக்கும் மாடுபிடி வீரன் சிலையையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த புதிய அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி வெற்றிகரமாக தொடங்கி முடிந்துள்ளது. இந்த போட்டி காலையிலேயே தொடங்கியுள்ளது. அப்போது போட்டிக்கான உறுதிமொழியை மாடுபிடி வீரர்களும் விழா குழுவினரும் கூறிய பிறகு போட்டி வெற்றிகரமாக துவங்கியுள்ளது. இந்த போட்டியில் 478 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பரிசு பொருட்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏராளமான மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கினர். இந்த போட்டி ஆரம்பம் முதலே மிகவும் விறுவிறுப்பாக நடந்துள்ளது. இதில் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் 10 காளைகளை அடக்கி முதலிடம் பெற்றுள்ளார். மேலும் விலாங்குடியைச் சேர்ந்த பரத்குமார், சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் ஆகிய இருவரும் தலா 6 காளைகளை அடக்கியுள்ளனர். இதனால் இவர்கள் இருவருக்கும் 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் அதிக காளைகளை அடக்கி முதலிடம் பெற்ற அபிசித்தருக்கு மஹிந்திரா தார் கார் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பரிசினை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கு வழங்கினர். இதனோடு ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசையும் வழங்கியுள்ளனர். 2ஆம் இடம் பிடித்த இருவருக்கும் மோட்டார் சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் பரிசினை மணிகண்டன் பெற்றுள்ளார். இந்த வீரருக்கு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்த போட்டியில் கலந்து கொண்ட சிறந்த காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் முதலாவது இடத்தை புதுக்கோட்டை மங்கதேவன்பட்டி கணேஷ் கருப்பையாவின் காளை பெற்றுள்ளது. இந்த காளைக்கு ஒரு தார் கார் மற்றும் 1 லட்சம் ரூபாய் காசோலையும் வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் இடத்தை திருச்சி அணைக்கரை வினோத்தின் காளை பெற்றுள்ளது. இந்த காளைக்கு பைக் மற்றும் 75,000க்கான காசோலை வழங்கப்பட்டது. 3ஆம் இடத்தினை மதுரை அண்ணாநகர் பிரேம் ஜெட்லியின் காளை வென்றுள்ளது. இந்த காளைக்கு 50,000க்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த போட்டியின் போது சிறப்பாக களமாடிய மாடுபிடி வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் தங்க மோதிரம், தங்க நாணயங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே இந்த போட்டியில் காளைகளுக்கான முதலாவது பரிசு வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக திடீர் சர்ச்சை கிளம்பியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை 3ஆம் பரிசு பெற்ற காளையின் உரிமையாளர் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் கேட்டிருக்கோம். இதை முறையாக முதல் பரிசு வாங்கின மாடை திரையில் வெளியிட வேண்டும். எங்கள் மாடை 3ஆவது பரிசு வாங்கியிருக்கின்றாங்களா, அதையும் திரையில் வெளியிடுங்க. திரையில் வெளியிடுங்க. எவ்வளோ நேரத்தில் விளாண்டுருக்கு, எப்படி விளாண்டுருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கணும். எப்படி தீர்மானிக்கணும்? மக்கள் தீர்மானிக்கணும். இதை 3ஆவது பிரைஸ்ன்னும் போது நாங்கள் தோத்ததாக அறிவித்த மாதிரி இருக்குது. இதை ஓடியும் நாங்கள் தோத்ததாக அறிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதை வாங்குறது கூட இருக்குது. எப்படி வாங்க முடியும்? நாங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி எங்கள் மாடு போல் மண்ணை குத்தி வாடான்னு கூப்பிட்டு இன்றைக்கி எந்த மாடும் இல்லை. பாதை தெரியாமல் எங்கள் மாடு நின்ற மாடு இல்லை. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கூறி அதிரடி காட்டியுள்ளார். மேலும் வெற்றி பெற்ற மாடுகள் குறித்த காட்சிகளை
திரையில் காண்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். இதனால் வெற்றிகரமாக நிறைவு பெற்ற இந்த போட்டியின் முடிவில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜனவரி 17ஆம் தேதி நடந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசாக 18 காளையை அடக்கிய மதுரை மாவட்டம் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் 17 காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு 2ஆம் இடம் கிடைத்தது. இதில் அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் ஒன்று பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர்ந்து வெற்றி பெறும் அபிசித்தரை ஜல்லிக்கட்டு பிரியர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். தர்மம் ஜெயிச்சிருச்சு. எனக்கு சிறப்பான நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு கார் பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உதவி பண்ண சக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நாட்டு கலைகள் இல்லை சார், இனிமேல் தான் சார், இதுதான் ஃபஸ்ட்டு வாடி. இனிமேல் பேர்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கும். உணவு முறைகள்லாம் நிறையா இருக்குது சார், அதை பேசிக்கிறேன் சார். அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க. கார் தான் சார் கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, தங்க காசு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். எந்த குறையும் கிடையாது, சந்தோஷப்படுறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.